தேவகி பேசுகிறேன். எஸ்வி பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமியிலேருந்து. இன்றைக்கி எட்ஸியை பற்றி பார்க்கலாம். எட்ஸியில் பேசிக்கான இன்ஃபோஸ் எல்லாமே நான் ஓரளவு கொடுத்துட்டேன். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டே வச்சுக்கிட்டோமான்னு கேட்குறீங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாமல் கரண்ட் அக்கௌண்ட் எதுக்கு யூஸ் பண்ண சொல்கிறோன்னா, நீங்கள் கொடுக்குற ஆர்டர்ஸ் வந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும்போது பின்னாடி உங்களோட ஷாப்பை டெவலப் பண்ணுறதுக்கு பேங்க் லோன் போகிறீங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கரண்ட் அக்கௌண்ட் யூஸ் பண்ண சொல்கிறது. இல்லை எனக்கு கரண்ட் அக்கௌண்ட் வேணால் நான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டே யூஸ் பண்ணிக்கிறனால உங்களோட விருப்பம் தான். அது மட்டும் இல்லாமல் எட்ஸியில் வந்து நம்ம ப்ராடக்ட் எப்படி போடணும், அதை எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எட்ஸியில் மற்ற செல்லர்ஸ்லாம் வந்து எப்படி வந்து ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்காங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் போட்டிருக்காங்க, நம்மளால் எவ்வளோ போட முடியும், என்னென்ன ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் லைவாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது என்னோடய ஃபோனில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த எடிட்டிங்லாம் தெரியாதுங்க. நான் என்னோடய நார்மல் ஃபோன்லேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கூகுளில் போயிட்டு இப்போ எட்ஸி ஷாப் செல்லர்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இந்த மாதிரி இருக்கும். ஹேண்ட்மேட், வின்டேஜ், கஸ்டமைசேஷன் அந்த மாதிரி இருக்கும். இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வெர்டிக்கல் வேணும். இப்போ கிளாத்திங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த கிளாத் பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இதில் அவங்க எவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்காங்க, 2338 ரூபா போட்டிருக்காங்க. அதில் ஆஃபரில் வந்து அவங்க இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க, 1753 ரூபா கொடுக்குறாங்க. இவங்க வந்து யார், லோக்கல் செல்லர், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு செல்லர். இவங்களோட எவ்வளோ வந்து அவங்க ரிவ்யூ வாங்கியிருக்காங்க அப்படின்னா 993 ரிவ்யூ வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. அவுட் ஆஃப் 5 ரேட்டிங்க்கு 4.5 ரேட்டிங்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்த ஃபீட்பேக். இப்போ அவங்க நவம்பர் 24 வந்து டேனி அப்படிங்கிறவர் மை மாம் லவ்ட் இட் அவர் கொடுத்த ப்ராடக்ட்டுக்கு வந்து லவ்ட் இட்னு போட்டிருக்காரு. இந்த செல்லரோட நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தா கிராஃப்ட்னு சொல்லி இருக்கு. அவங்க ஜெய்ப்பூர், ராஜஸ்தானில் இருக்காங்க. 8.1K சேல் பண்ணியிருக்காங்க. 8 வருஷமாக அவங்க வந்து எட்ஸியில் இருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஃபோட்டோஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கணும்னா கேமராவில் தான் எடுக்கணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. கேமராலலாம் எடுக்கணுங்கிறது கிடையாதுங்க. இது வந்து என்னோட நார்மல் ஃபோன் தான். நான் இந்த ஃபோன்லேயே வந்து ஃபோட்டோ எடுத்துக்குவேன். எடுத்துட்டு ஜெமினி ஏஐன்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் வந்து நான் கொடுத்து ஏஐயில் கன்வெர்ட் பண்ணிக்குவேன் என்னோட ஃபோட்டோஸை. ஏஐயில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து என்னோட லிஸ்டிங்ஸில் வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோஸ்க்கு ரிலேட்டடான டிஸ்கிரிப்ஷன்ஸ், இப்போ சாரீஸ் கொடுக்குறேன் அப்படின்னா சாரீஸ் ரிலேட்டடான எல்லா டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்து முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா கீழே வரும்போது அடுத்து என்ன கேட்கும்னா நீங்கள் ரிட்டர்ன்ஸ் அக்செப்ட்